கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 10:30, மேத்யூ 10:30. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அதாவது இதை நம்ம ஜோக்காக சொல்கிறது உண்டு. ஒரு சிலருக்கு கஷ்டம் இல்லை, ஏன்னா நிறைய பேருக்கு முடியலன்னு. பட் ஆனால் இது என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் எப்போவுமே இது சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதாவது கர்த்தர் உங்களோட இருக்கிறாருங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்னா, அவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் தலையிலேருந்து ஒரு முடியும் விழாதுன்னு. நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 45வது வசனம் பாருங்கள். ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தானை கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தலையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் இந்த காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். என்ன, யோனத்தான் ஒரு இதில் மாட்டும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? தலையில் இருக்க ஒரு மயிரும் விழுவதில்லைன்னு. 2 சாமுவேல் 14:11 பாருங்கள். பின்னும் அவள், இரத்தப்பழி வாங்குகிறவர்கள் அலிம்பு செய்து என் குமாரனை அதம் பண்ணி பெருகி போகாதபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாராக என்றால், அதற்கு ராஜா, உன் குமாரனுடைய மயிரில் ஒன்றாவது தரையில் விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். என்ன, அப்போ ராஜா அங்கே கொடுக்கும்போது என்ன, ஒரு மயிரும் விழாது என்று சொல்லக்கூடியதா. அதே மாதிரி 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 52வது வசனத்தில், அப்பொழுது சாலமோன் அவன் யோக்கியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமயிரில் ஒன்றும் தரையிலே விழப்போகிறதில்லை. அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமேயாகில் அவன் சாக வேண்டும் என்றான். என்ன, அதாவது ஒரு மனுஷனுடைய உயிரும் இல்லை அப்படிங்கிறத எப்படி காண முடியும்? அவன் அவனுடைய தலையில் இருக்க மயிறு ஒன்றும் விழாது என்று சொல்லக்கூடியதாக. லூக்கா 21வது அதிகாரம் 18வது வசனத்தில் கர்த்தர் சொல்லும்போது, ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, ஒரு தலையில் இருக்க ஒரு மயிரும் விழாது அப்படின்னு சொல்லுவது என்னத்தை குறிக்கிறதுனா, அதாவது கர்த்தருடைய பாதுகாப்பு அவனோட இருக்கும் என்று சொல்லக்கூடியதாக. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை 27வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் சிறை கைதிகள் எல்லாரும் சேர்ந்து கப்பலில் போகிறாங்க. அவங்க என்ன ஆகுது, மால்தா தீவில் கப்பல் உடைந்து அங்கே போகிறதுக்கு முன்பாக அவங்க இரவு பகல் தெரியாமல் இந்த அலைகளுக்குள்ள திக்காடி எல்லாம் சாக போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது, அப்போ என்ன சொல்கிறாரு, பொழுது விடிஞ்ச போது எல்லாரும் எழும்பி போஜனம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கை 27:34 பாருங்கள். ஆகையால் போஜனம் பண்ணி உங்களை போகும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். அப்போ என்ன, கர்த்தர் சின்ன சின்ன காரியத்தை கூட, உங்களுடைய தலையில் இருக்கிற முடி உங்களுக்கு விழுகிறது தெரியாது. என்ன, கர்த்தர் நம்மை குறித்த எல்லா விவரங்களையும் அறிந்தவராய் இருக்கிறார் என்று சொல்லுவதற்காகத்தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? உண்மை, நீங்கள் நம்ம தலையிலிருந்து சில நேரங்களில் முடி விழுகிறத பார்க்கும்போது, இன்னும் நம்ம தலையில் எப்படி இவ்வளோ முடி இருக்குன்ற ஒரு ஆச்சரியம் எனக்கு உண்டு. ஏன்னா நாங்கள் இங்கிலாந்துக்கு இந்த லண்டனுக்கு வந்ததுக்கப்புறம் தலைமுடி விழுந்ததை நான் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஒரு ஆச்சரியம். என் தலையில் இன்னும் இவ்வளோ முடி இருக்கான்னு சொல்லக்கூடியது. எனக்கு தெரியாது எவ்வளோ முடி விழுகுதுன்னு. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் கர்த்தர் என்னென்னா, என்னை குறித்த எல்லா விவரங்களையும், அதாவது எப்படி ஒரு குருவி ஒன்றுமே இல்லையோ, ஒரு அடைக்கலான் குருவி ஒன்றுமே இல்லையோ, அதை கர்த்தர் தெரிஞ்சவராக இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, என் தலையிலிருந்து முடி விழுகிறத பற்றி நானே கவலைப்படுறதில்ல. ஆனால் கர்த்தர் அதையும் அறிந்தவராய் இருக்கிறார். அப்போ என்ன, என்னை குறித்த எல்லா விவரங்களும் கர்த்தருக்கு தெரியும். அதனால நான் சர்வ ஜாக்கிரதையாக கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணும்போது, எனக்கு என்ன பாடுகள், என்ன இடையூறுகள், என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரு. மனுஷன் எனக்கு என்ன செஞ்சிட முடியும்? அதிகமாக அவங்களால என்ன செஞ்சிட முடியும்? என்ன கொலை தான் செய்ய முடியும். அது இந்த சரீரத்தை தான் அவங்க எதுவும் செய்ய முடியும். என்னுடைய ஆவியும் ஆத்துமாவையும் அவங்க எதுவுமே செய்ய முடியாது. அதனால நான் தைரியமாக கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவனாய், கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை அன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கு சொல்லும்படியாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும்
அதே தைரியம் உண்டாகத்தக்கதாகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றாரு. என்ன என்ன ஆனாலும் சரி, நீங்க கர்த்தருடைய பாதுகாப்புல, கர்த்தருடைய பராமரிப்புல, கர்த்தருடைய போஷிப்புல இருக்கீங்க. அதனால பயப்படாமல் தைரியமாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறவர்களாய் இருக்க நாம் நம்மளை ஒப்புக் கொடுப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ எங்களுடைய சின்ன சின்ன காரியங்களை கூற அறிந்து வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களால் தெரியாத காரியங்களை அறிந்து வைத்து எங்களை பாதுகாத்து, எங்களை பராமரித்து, எங்களை போஷித்து வழி நடத்துகிற உன்னத தெய்வமே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, இப்போதும் இதை தெரிந்து கொண்டதுனால நாங்கள் இன்னும் தைரியமாய் உம்முடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.